மாத்திக்கட்டு. இந்த மாத்திக்கட்டு கயிறோட சக்தி என்னன்னா கூடு விட்டு கூடு பாயிறது. இவர் தான் எங்கள் மாமா காத்தவராயன். இந்த மாத்திக்கட்டு கயிறை வச்சுட்டு எவ்வளவோ சம்பவம் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு சம்பவம் தான் எங்கள் அத்தை வெறுமனை பீட்டரை போட்டு தள்ளிட்டான். நீ கொன்னவனோட ஆத்மா பல நிறைவேறாத ஆசைகளோட செத்து போயிருக்கு. அது பழி வாங்கிறதுக்கு கண்டிப்பா திரும்ப வரும். இப்ப பூரண்டா உடம்புக்குள்ள. வீடே வினோதமா இருக்கு. மாமா, அத்தை, யாரையும் காணோம். ரேஷ்மா, ஐயா. ஐயாவா? யோ மாமா, என்னையா அது கோலம்? மாமாவா? நான் இந்த வீட்டு வேலைக்காரங்க ஐயா. வேலைக்காரனா? என்ன நடக்குது இங்க? ஐயா, ஏய், நீ எப்படா வந்த? நீ எப்படி உயிரோட வந்த? ஏய் டேய், நீ எப்படா உயிரோட ஐயா, வந்த? இவனை தூக்கி வெளியே இருக்கடா. இறங்க ஐயா. டேய், நீ பீட்டர் என்ன பண்றன்னு பாறா. டேய், டேய், வாடா வாடா, ஏன்டா அழுவுற? ஏன் சாமி அழுவுற? சரி 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 சரி. ரேஷ்மா, ரேஷ்மா, என்னதான் பண்றாளோ தெரியல. ரேஷ்மா, சாமி, வாங்கம்மா. இந்த மாத்திக்கட்டு கயிறுனால தான் எங்க குடும்பத்துல பல பிரச்சனை சாமி. நீங்க தான் ஏதாவது வழி சொல்லணும். ஒன்றும் கவலைப்படாத மகளே. இந்த மாத்திக்கட்டு கயிறை நிறைஞ்ச அமாவாசையில் பசுமாட்டு பாலில் முக்கி 7 நாளைக்கு சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணு. உஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க இதோட சக்தியெல்லாம் இறங்கிடும். சரிங்க சாமி. மங்களம் உண்டாகட்டும். இங்க வரையா இல்லையா? இவரு வேற. ஏய், வரேன். என்னதான் பண்றாளோ? ரேஷ்மா, எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? குழந்தை அழுவுது கேட்கலையா? குழந்தை அழுதா பாலை காய்ச்சி கொடுக்க வேண்டியதானே? இங்க வா. சரி, நான் பாத்துக்கிறேன். குழந்தை கொடுங்க. பாத்தியா, அம்மா வந்தோன்னு ஜம்ப் அடிச்சிட்டான். பாலாத்திட்டு வாங்க, போங்க. சே சே, தூக்கம் வருதா? தூங்கிடலாம். சே சே, வந்துருவாங்க பாலாத்திட்டு அப்பா. வந்துட்டாங்க. வந்தாச்சு வந்தாச்சு. அழுகை சரிம்மா. சரி சரி, பால் கொடுங்க, நான் வந்துடுறேன். வேலை. தூங்கிட்டு இருக்குது பாரு. எந்திரிச்சிட்டீங்களா? இல்லடி. ஜுஜு ஜுஜு. ஜூஜுவா? சரி வாங்க, குளிக்க போலாமா? அடிக்கிற குளிர்ல குளிக்கவா? வாங்க வாங்க வாங்க. ஐயோ, நவர முடியலையே. இது ஏய், இது வாங்க, குளிக்க போலாமா? என்ன இப்படி பாக்குறீங்க? என்ன வாங்க நடக்குறீங்க? வாங்க போலாம். ஒண்ணும் புரியல. ஆமா, உங்க அப்பா எங்க? இங்க என்னங்க பண்றீங்க? குழந்தை படுக்க தொட்டில படுத்துட்டு ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. நான் இங்க இருக்கேன். அப்ப எனக்குள்ள இருக்கிறது என் பையனா? முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த இதை வச்சுக்கோ. இப்ப தரக்கு. ஏய், சரியா? ஏரியில பூரி. ஏய், ஏய், ட்ரெஸ் அவுக்காதடி. ஏய், ட்ரெஸ் சு கொட்டணும் இல்லனா பூச்சண்டி வந்துரும். பூச்சாண்டி வரும். உங்க அப்பா சொல்லுங்க கதையெல்லாம். ஏய், குட்ரி. ஏய், ட்ரெஸ் அவுக்கா, சட்டை அவுக்காத. ஏய், ட்ரவுசர் எடுத்து குளிக்க போலாமா? டவுசர் உருவ போறியா? ஏய், உருவாடி. இதேமா. மாட்டிக்கிரி. ஏய், உருவிட்டா. ஊத்தாச்சு. என்னடி வா, பேம்பஸ் குளிக்க திருப்பி போலாம். போட்டு வச்சிருக்க? ஏய், அந்த பக்கம் வேணாண்டி, புஷ்பாண்டி நிக்குண்டி. ஏய், ஏய். குளிச்சிட்டு வந்தாச்சு.
உட்காரு. அடிச்சு மண்டை உடைச்சிட குளிருது. என்னாச்சு? சரி, சரி. இந்தா, ஏய், இந்தா. நான் சொல்லிட்டு திரும்பி திரும்பி என்ன கொடுத்துட்டு பண்ற நீ? இருக்கேன். மண்டை உடைக்க போறேன் பாத்துக்க. இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? அது தெரியாம இருக்கேன். ஆ? ஐயோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கல்யாணம் ஆகி ஒரு குட்டியும் போட்டாச்சு. அப்புறம் என்ன கபர்ல உனக்கு ஆட்டம்? ஆளு மூஞ்சி. ஒழுங்கா கீழ இருங்க. வா, ஒழுங்கா கீழ இருங்க. வா, வா. கீழ உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்க பாரு, குழந்தைய குளிக்க வச்சு வந்திருக்கேன். பேம்பஸ் போட்டு விட்டு பவுடர் அடிச்சு விடு. நாங்க வெளியே கிளம்பணும். என் மவனை என்ன மாதிரி கபடுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கா. வாடா மோனே, வாடா மோனே, வா அப்படியே மடியில படு. அப்பனுக்கு பிடிச்சது அவன் மண்டை தான்டா. கிளம்பிட்டீங்களா? டேய் இருடா, அசையாதடா. கடைசி ஒரு திருஷ்டி போட்டு வச்சுக்கிறேன். என்னது இது? ஏங்க பவுடர் குழந்தைக்கு அடிக்க சொன்னா குழந்தை உங்களுக்கு அடிச்சிட்டு இருக்கு. அவளை விடுறா மவனே, மவனே அந்த மஸ்காரா இந்த ஐலைனர் ஏதாவது போட்டுக்கிறியா? வாரத்துல ஒரு நாள் லீவு. அந்த லீவு கூட உபயோகமா ஒரு வேளை செய்யறது இல்ல. உங்களை வந்து வச்சுக்கிறேன். வா. ஜெய் ஜெய் ஜெய். இப்போ ஒருத்தி ஆனா அவனை தூக்கிடுறான். இது வேற. டேய் மவனே, கட்டில இருந்து விழுந்து அப்பா கொஞ்சம் உடைச்சு வச்சிராதடா. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. ம், காலையில இருந்து குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ம். இவன் அவன மாதிரி பண்ணிட்டு இருக்கு. தெரியுதுல்ல? பாயிண்ட புடிச்சிட்டா. ஒருவேளை இருக்குமோ? ஆமாண்டி ராசாத்தி, கால்ல இருந்து என்ன நடக்குதுன்னே தெரியலடி. ஐயோ. அம்மே. அம்மாவா? ஜஸ்ட் மிஸ் ஆச்சுடா. டேய் வண்டி எங்கடா விடுறா? ஏங்க ஏங்க நான் தாண்டி. ஏங்க டேய் அடிச்சு கண்ணை நோண்டி விடுவோம் பாத்துக்க. என்ன இவன் பாக்குறோம்? இப்ப என்ன பண்றேன்னு தெரியலையே. டேய் தம்பி, இந்த மஞ்சள் கலர் பால் சொல்லாடுறா. ஐயோ மாத்தி கட்டு, மாத்தி கட்டுக்காரு. என் பொண்டாட்டிக்கு நானாவது வந்துருச்சு. கட்ரி 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 கட்ரி. அம்மா அம்மா, இங்க வேற. ஏய் அப்பனை புற மண்டியில அடிக்கிற. அவனை கட்டி விடுறி, அவனை கட்டி விடுறி. அவனை கட்டிக்கடா கட்டிக்கடா. எங்கடி சுத்துற? ஏங்க என்னங்க ஆச்சு? இப்போ ஓகேவா உங்களுக்கு? என்னங்க நடக்குது இங்க? உப்புக்கு உப்புக்க. ஐயோ வாயிலுக்கு எடுத்துட்டு பேசுங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலடி இங்க. எப்படி குழந்தை உடம்புக்குள்ள நானும் என் உடம்புக்குள்ள குழந்தை வந்துச்சுன்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு மட்டும், இதெல்லாம் நைட்ல இருந்தா இப்படி நடக்குது. நைட்டா? ஆமா, நைட்டு பையனுக்கு பால் கொண்டு வர போனனா கிச்சனா? இது கிச்சனு என்ன? அவங்க அப்பா எல்லாத்தையும் செலவு பண்றாரு. பாலுங்க இங்க இருக்க. அப்புறம் என்ன? சக்கரை இருக்கான்னு பார்க்கலையே. கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ ஓகே. ஏங்க அந்த பாலை நீங்களா குடிச்சீங்க? ஆமா, பூனை குடிச்சதுன்னு நினைச்சேங்க நானு. எனக்கு என்ன தெரியும் அந்த பால் எப்படி இருக்குன்னு. இப்ப ஏதாச்சும் வழி யோசிடி. என்னங்க யோசிக்க? பிச்சு போடுவேன் பிச்சு. இவ்வளவு நேரம் அதான வாயில வச்சுட்டு இருந்தேன். ஏங்க ரொம்ப நேரமா ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லு 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 சொல்லு. உங்க பொட்டு அழகா இருக்குங்க. உன்னை எதால அடிப்பனே தெரியாது. ஒழுங்கு முறைக்கு சாமிக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆவலின்னு கேளு. போ கேளு, போ எந்திரி கிளம்பு. வந்துட்டேன், இதா வரேன். டேய் என்ன ஃபேன் ஈரமா இருக்கு? அப்பா டோஸ்ல உச்சா போனியாடா? மண்டைய பாரு. சரி விட, அப்பாவும் தெரியாம அந்த டோஸ்ல உச்சா போயிட்டேன். போய் மாத்திட்டு வந்துடுறேன். ஹலோ சாமி. சொல்லுமா. சாமி ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு சாமி.
எல்லாம் எனக்கு தெரியும். மாத்திக்கட்டு கயிறை வச்சு தான் நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றேனே தெரியல சாமி. சீக்கிரம் வாங்க. வர 2 நாள் ஆகுமே. இப்ப என்ன சாமி நான் பண்றது? மாத்திக்கட்டு கயிறில் உள்ள சக்தி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. உன் பையனோட உடம்புல உன் புருஷனும், உன் புருஷனோட உடம்புல பையனும் கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். நான் வர 2 நாள் ஆகும். 2 நாளில் 2 பேரையுமே ரொம்ப சூதானமாக பார்த்துக்கணும். ஜெயம் உண்டாகட்டும். இப்ப என்ன பண்றது? எங்க அப்பனால இந்த பிரச்சனை வந்துச்சு. முதல்ல அவனுக்கு கூப்பிடுவோம். ஹலோ ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? வீட்டில் தான்மா. வீட்டுக்கு வாங்க. ஓகே. நான் இருக்க வேண்டிய வீடு ஏமாற்றி வாங்கிட்டான் உங்கள் அப்பன். என்ன முறைச்சிட்டே இருக்கிற? வா இங்கே பார், உன்னால் உங்கள் அப்பனை விடுறேன். இல்லை இந்தா நான் விடுறேன். இவ்வளோ கோவம் வருது. சரி பா, எப்ப வர சொன்ன? எப்ப வர நீ? என்னாச்சுமா? ஓ, அப்ப அவர்தான் இவரா? இவர் எங்க? அங்க பாரு. பா சிரிக்காத. முன்னாடி எல்லா பிரச்சனையும். சாமியாருக்கு வேற ஃபோன் பண்ணா 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் மாத்திக்கட்டு கயிறை வச்சு தான் சமாளிச்சுட்டு இருக்கேன். நீ ஃப்ரீயா விடு, இந்த காத்த விட. அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். வாடா இங்க. அம்மா தாத்தா கிட்ட போலாம். ஒண்ணும் இல்ல. இந்த பாத்துக்கு குழந்தைய. படுத்துக்கு சாமி. இவனை நான் பார்த்துக்கணுமா? ஐயோ அழாத வந்துடுறேன். சரி சரி பாத்துக்கோப்பா. என்னடா எனக்கு வந்து சோதனை. இந்தாப்பா பசிக்கும் பால் கொடு. இந்தா கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்சம் கொஞ்சம் அடங்கடே குர்ரா. இல்லை எனக்கு வேண்டாம். வாங்க. முறைக்கிறாங்க. பா இவருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வந்துடுறேன். குழந்தைய பாத்துக்கோ. நாங்க வந்துடுறோம். பிள்ளைக்கு பால் ஒழுங்கா குடியா. வரட்டா மாமா டுர்ரு. கேரம் போர்டு ஓட்டமா 4 சைடு போட்டு வச்சாலும் சும்மா நச்சுன்னு தான் இருக்கோ பார்க்க. இப்பதான்டா அழகா இருக்கு நீ. என்னங்க எப்படி சூப்பரா இருக்கா? எனக்கு திருஷ்டி ஒன்று தான் குறைச்சில்லு. பா குழந்தைக்கு சாப்பாடு விட்டு இவரை குளிக்க வச்சுட்டு வந்துடுறேன். எல்லாம் என் நேரம்டா. எனக்கு சாப்பாடு வேற ஊட்டணும். இவன் இங்க போனா? டேய் நீ இங்கதான் இருக்கியா? டேய் டேய் நில்றா. டேய் நில்றா. ஐயோ டேய் நில்றா. ஐயோ குழந்தைங்க சாவகாசம் வச்சுக்கவே கூடாது போலயே. அப்பா மாட்டிட்டான். மாட்டினியா? இந்த ஒரு பை சாப்பிடு. கடைசியில் உனக்கு கொஞ்சம் நிலைமைக்கு வந்துட்டேன். என்னம்மா கண்ணு சாப்பாடு வச்சிட்டியா? பா சோறாப்பா முக்கியம். குழந்தை தூங்கவே மாட்டேதுப்பா. எங்க வீட்டுக்காரர் கூட தூங்கிட்டாரு தெரியுமா? அதுக்கு தானே ஆவான். தொட்டிலும் பத்த மாட்டேங்குது. பா குழந்தைய பாரு, நான் சாப்பாடு வைக்கிறேன். என்னென்னலாம் பண்றதா இருக்கு. ஆராரோ ஆராரோ கேதாரோ கேதாரோ. நல்லா காலை பொழந்து போட்டு தூங்குறான் பார். தூங்கிட்டான். இன்னும் நீ தூங்குதே இல்லையாடா? தூங்குடா. ஐயோ எப்பறவா கலைக்கு விடியுமா? ஏங்க ஓகேவா? ஓகே தான். உடனே சாமியை பார்க்க போலாம். ஒரு நிமிஷம். அப்பா சீக்கிரம் சத்தியரங்குக்குள்ள போகணும் கோயிலுக்கு. என்னம்மா? பா குழந்தை பின்னாடி விளையாண்டு இருக்கான், பாத்துக்கிறீங்களா? எந்த குழந்தை? கயிறு கட்டியாச்சுப்பா, பாத்துக்கோங்க. என்னாச்சுங்க? கண்டுபிடிச்சானே. என்ன ஏதோ கிள்ளி வச்ச மாதிரி இருக்கு. ஆமால பாக்குறானே. நீதானே? இல்ல போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். சரி விடுங்க வாங்க. என்ன எல்லா இடமும் வலிக்குது? ஓம் சக்தி ஓம் சக்தி. உட்காருங்க. சாமி நீங்க தான் சாமி எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லணும். ஓம் சக்தி. இந்த பொம்பளை தாய விளையாண்டு இருக்கு. அப்பவே சொன்னால இந்த பொம்பளை கூட்டு வராங்க. அம்மனி இருங்க. இதுல தான் உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. சாரிச்சம்மி. ஓம் சக்தி. கருப்பா தம்பி பக்கத்துல வா. மாத்திக்கட்டு கயிறுங்கப்பா. நானா தான் இருக்கேன். இருக்கீங்களா?
ஐயோ செம்மங்க. ரொம்ப நன்றி சாமி. வீட்டில் போய் திருஷ்டி சுற்றி போடு, எல்லாம் சரியாக போயிடும். ஓகே சாமி. சாமி ரொம்ப நன்றி சாமி. ஏங்க இதை வைக்கணும்னு நானே பண்ணியிருப்பேனே. நீ பண்ணி சரி, வாங்க கிழிச்சிருப்ப, போயிடுவோம். கிளம்பு. 2 எலுமிச்சம்பழத்தை காணா. கருப்பா ஓ விளையாடுத்தானே. ஏங்க சாமி சரியான சக்தி ஆமாண்டி வாய்ந்தவங்க. ஆமாண்டி. ஒத்த பொட்டுல சரியாக்கிட்டாங்க பாத்தீங்களா? அதான் பாரு. எனக்கு வீட்டுக்கு போய் லெமன் ஜூஸ் போடுத்துறியா? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? கம்முனு வாங்க. இல்லடி 2 லெமன் கணிச்சு சாமிட்ட. ஏங்க வயித்தால போங்க, சாமிக்கு என்ன எடுத்து வந்திருக்கீங்க? கொஞ்சம் கூட அறிவில்லையா? சீ போங்க. பீட்டரே செத்துட்டான். பீட்டரை கொன்னது என் மாமன் காத்தவராயன் தான். ஆனா என் மாமன் பீட்டர்கிட்ட வேலை செய்யறான். செத்தவன் எப்படி உயிரோட வந்தான்? ஐயா வாங்க, அம்மா வாங்க. மீன் 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 மீன், ஐரா மீன், சங்கரா மீன், ஃப்ரெஷ்ஷான மீன். வாங்க வாங்க. யோ கட்ட போட சட்டை வாயா, வந்து மீன் வாங்கிட்டு போ. என்னடி மீன் வித்துட்டு இருக்க? யோ எங்க பரம்பரையே மீன் விக்கிற பரம்பரை தாயா. பரம்பரையே மீன் விக்குதா? அங்க என்ன உங்க அப்பா வேலைக்காரன்றா, இங்க என்ன நீ மீன் வித்துட்டு இருக்க? என்ன நடக்குதுன்றது ஒண்ணுமே புரியலையே. என்னையா பேசிட்டு இருக்க? மீனை வாங்கிட்டு போயா. காலைல இருந்து போனி ஆகல. போனி ஆகலையா? ஏண்டி சொல்லிட்டு இருக்க, திரும்பி மீனை வாங்க மானை வாங்கிட்டு இருக்க? டீயா? யோ யார பார்த்து டீங்கற? என்ன பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? அவ்வளவுதான், நாஸ்தி ஆயிருவ பாத்துக்க. இல்லன்னா நீ தான் என் பொண்டாட்டி. மூஞ்சி முகர பேத்துருவ. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிரு. என்னையா பொண்டாட்டிக்கு நடின்னு இருக்க? நான் தான் உனக்கு தாலி கட்டின புருஷன். சொல்லிட்டே இருக்கேன் அடி. சாமி அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. எப்படி? உடம்பு வச்சு நீ காலம் பயணம் பண்ணதுனால அவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஓ இப்போ என்ன சாமி பண்றது? அவன் உயிரோட இருந்தா உனக்கு தான் ஆபத்து. அவனை தேடி கண்டுபிடிச்சு கொன்று. சரி சாமி. ஏய் ஐயா, அவனை தேடி பிடிச்சி அவனை கொண்டுருங்கடா. அவனை எதுக்கு ஏன் நம்ம கொள்ளணும்? ஏய் சொல்றது சரி. சரிங்க. ஏங்க என்னாச்சுங்க? என்னாச்சு? நமக்கு நடந்த விஷயம்லாம் திரும்பி திரும்பி என் கனவுல வருது. ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, சரியாயிரும் எல்லாம்.